எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக எப்படி சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இது 1/2 kg சிக்கனு நல்லா ஒரு 3 தடவை கழுவி வச்சுருக்கு, மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கு. இப்போ இதில் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். தயிர் 3 கரண்டி போட்டுக்கோங்க. சில்லி பவுட்ரு 2 டீஸ்பூனு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே மஞ்சள் போட்டு கழுவி இருக்குது. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு, மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம செக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஆச்சு ஊற வைங்க. ஏன்னா எவ்வளோ நல்லா ஊறுதோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். 1/2 hour 1 hourலாம் ஊற வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, சிக்கனில் அந்த மசாலாலாம் ஊறி. இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூனு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய டீஸ்பூனாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடானோடனே சோம்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அரைக்கி தான் போகணும், இருந்தாலும் பச்சை வாசனை போகணும். ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் அதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் அதை அரைச்சிக்கலாம். அரைச்சி பேஸ்ட் இந்தமாரி பேஸ்ட் ஆக்கிடுங்க. இப்போ ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, அதே கடாயில் அந்த எண்ணெயிலே நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூனு, சீரகம் அடுத்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி இலை ஒரு 2 இலை பிச்சு போடுங்க. பட்டை கொஞ்சம் ஒரு 2 இது பிச்சு போடுங்க. கருவேப்பிலை ஒரு 10 இலையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு சிக்கன் ஊற வச்சோம்ல, அது இப்போ போட்டுக்கலாம். நம்ம சிக்கனை ஏற்கனவே மசாலா போட்டு ஊற வச்சோம்ல, அந்த கிண்ணத்தை தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதக்கணுங்க பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க, ஏன்னா சிக்கன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். குழம்பு மாரி வேணுன்றவங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஆனால் 2 டீஸ்பூன் திருப்பி ஒரு சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க, இல்லை குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா காரம் கம்மியாக இருக்கும். இப்போ இது ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக இருந்தது, அதனால் எதுவும் போடல. நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வந்துடுச்சு. இப்போ நல்லா சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம் எல்லாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள்.
தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்.